நிவின் வந்து செமையா டென்ஷனாக கேட்டுட்ருக்காரு. என்ன பண்ண போறீங்க? என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அடுத்த நாள் நிவின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிக்கிறாரு. இங்க வந்து காவேரி வந்து என்ன பண்றாங்க, பசுபதி அமைச்சர், ரவுடிங்க எல்லாருமே வந்து காவேரி என்ன பண்றாங்க, தூக்கிட்டு போயிடுறாங்க. அதனால காவேரி எவ்வளவோ கத்துறாங்க. ஆனா யாருக்கும் எதுவும் கேட்காம தூக்கின்னு போயிடுறாங்க. ஒரு போட்ல வச்சு வந்து ரொம்ப தூரம் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இங்க வந்து விஜய் என்ன பண்றாரு, காவேரிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனா காவேரியோட வந்து ஃபோன் வந்து ரிசீவ் ஆகல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வந்து யோசிக்கிறாரு. உடனே கிளம்பி போணும். காவேரிக்கு ஏதாவது பிரச்சனையா? எதனால காவேரி வந்து ஃபோனை வந்து எடுக்க மாட்டேங்கிறா? ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க என்ன பண்றாங்க, காவேரி வந்து கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்த வந்து அடைச்சு வைக்கிறாங்க. அங்க வந்து பசுபதி வந்து வராரு. பசுபதி பார்த்துட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. "உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக என்ன தூக்கிட்டு வர சொன்னீங்க?" அப்படின்னோனே, நீதாம்மா வேணும். உன்னால சில காரியம் நடக்க வேண்டியது இருக்கு. அந்த காரியம்லாம் வந்து முடிஞ்சிட்டோனே, அதுக்கப்புறம் நீ போலாம். போதுமா?" அப்படின்னோனே, "இங்க பாருங்க பசுபதி, பண்றதெல்லாம் தப்பு. மரியாதைய எனக்கு கழட்டி விட்டுருங்க. அப்புறம் அவ்வளோதான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து, "என்னம்மா பசுபதின்னு சொல்ற? பசுன்னு சொல்லு. நீ சொன்னா தான் நல்லாயிருக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே வந்து செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. "எதுக்காக என்ன கூட்டிட்டு வர சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "இங்க பாரும்மா, உன்னால சில காரியங்கள் நடக்குது. எனக்கு என்னென்ன தொல்ல குடுத்துருக்க. அந்த நிவினையும் நீயும் சேர்ந்து என்னென்ன பாடாப்படுத்துறீங்க. இப்போ உன்ன வச்சு தான் அந்த நிவின வழி கொண்டு வரப்போறேன்." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னோனே, உடனே வந்து நிவினுக்கு வந்து லைவ் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நிவின் வந்து அந்த டிவில வராரு. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி வந்து என்ன பண்றாரு, ரவுடீஸ் வந்து அப்படியே பிடிச்சு வச்சிருக்காரு. நிவினையும் ரவுடீஸ் பிடிச்சு வச்சிருக்காங்க. உடனே சொல்றாங்க நிவின் கிட்ட, "நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கல. இந்த நிமிஷம் உன்னோட முன்னாள் காதலி இருக்காளே இந்த வந்து காவேரி, அவ கதை முடிஞ்சிடும். அவ்வளோதான், அவள தீர்த்து கட்டிடுவோம். புரியுதா?" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு நிவின். "கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியா? இல்ல இவள போட்டு தள்ளிடுவா?" அப்படின்னோனே, "இல்ல நான் ஒத்துக்கிறேன்." "வேணாம் நிவின், நீங்க ஒத்துக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "என் வீட்டுக்காரர் இருக்காரு, பார்த்துப்பாரு. விஜய் வந்தாருன்னா அவ்வளோதான், இவங்க கதையெல்லாம் முடிஞ்சிடும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதையும் பார்க்கலாம், வந்துருவானா அவன்?" அப்படின்றாங்க. இங்க வந்து அப்படியே பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க வந்து நம்ம நிவின். உடனே வந்து நிவின் கிட்ட, "பாத்தியல்ல காவேரி யார் பேர்ல இருக்கான்னு? என் அப்பன் பேர்ல இருக்கா. அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சிச்சு. இங்க பாரு, காவேரி உனக்கு உயிரோட வேணும்னா ராகினிய நீ கல்யாணம் பண்ணிக்கணும். புரியுதா? அப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கல, அடுத்த நொடியே வந்து நாங்க வந்து பார்க்கவே மாட்டோம். காவேரியை போட்டு தள்ளிடுவோம். எங்க அப்பா அதுக்கெல்லாம் ஆல் ரெடி பண்ணிட்டாரு." அப்படின்னோனே, அப்படியே நிவினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே யோசிக்கிறாரு. நீ யோசிக்கிற ஒவ்வொரு நொடியும் அங்க காவேரி உயிருக்கு தான் ஆபத்துனோனே, "சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு நிவின் வந்து சம்மதிக்கிறாரு. இங்க வந்து ராகினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "இப்போ கூட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து காவேரிக்காக தானா? பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் இருக்கு உனக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து உன்னை பழி வாங்காம விடவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. அடுத்து வந்து, "சரி விடுக்கா, பார்த்துக்கலாம். எங்கே போயிட போறார் மாமா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் சொல்றாரு. வேற வழி இல்லாம வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறாரு நம்ம நிவின். அடுத்து வந்து விஜய் என்ன பண்றாரு, காவேரி இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. என் ரவுடிஸ் எல்லாம் அடிச்சு போட்டு காவேரியை காப்பாத்துறாரு. இதோட முடியுது.